ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். நேற்று கொஞ்சம் காங்கிரசினுடைய லீலைகள் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னு நேற்று அதை பற்றி நான் தனியா மட்டும் பேசிட்டேன் சார். அதனால இன்று அதை தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஒரு மாதிரி அது கண்ட்ரோலுக்குள்ள வந்த மாதிரி தெரியுது. ஏன்னா திமுக எம்பி மேல அப்புறம் அந்த இன்னொரு நபர் மேல 2 பேர் மேலேயும் நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா அதுக்கப்புறம் பேசுறதுக்கு பொருள் இல்லை. You should act against its MP மாணிக்கம் தாக்கூர் before any talks on seats அப்படின்னு ஹிந்துல இன்னைக்கு ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க. அன்அபிஷியல் செய்தி தான். அதாவது இன்றைய யுகத்துல செய்தின்னு சொல்லக்கூடாது, தகவல் கிடைத்த தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஹிந்து சொல்றதுனால நம்பிக்கைக்குரியதாக இருக்கு. அது உண்மையிலேயே அங்கிருந்து கிடைக்கிற தகவல். பட் சொன்னவர் பேர் தெரிய வேண்டாம்னு சொன்னதுனால அதை போடுறாங்க. அப்படி ஆனா அவங்க சைட்ல இருந்தும் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு சார். அந்த சோடங்கர் அவர் யாரும் பொது வெளியில பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரே பேசிட்டு அது நேற்று இங்கிருந்து கொஞ்சம் காட்டமாக சற்றே கோபத்தோடு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பிரஸ் மீட்ல சொல்லிட்டு செல்வ பெருந்தகை பெங்களூர் போய் காங்கிரஸ் பிரசிடென்ட்டை பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அது எல்லாமே சம்திங் இஸ் ஹேப்பனிங். அல்லது ஃபேஸ் சேவிங்காக இதெல்லாம் ஸ்டேஜ் பண்ணிட்டு கடைசியாக அவங்க யாரும் வெளியில பேசாதீங்கன்னு சோடங்கரை வச்சு சொல்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. எது எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மேலிடத்துடைய பிளெஸிங் இல்லாம இவங்க இவ்வளவு தூரத்துக்கு பேசல. இவ்வளவு தூரத்துக்கு பேசல. ஏன்னா ஒரு பக்கம் ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு பக்கம் கூட்டணி பத்தி பேசாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றது. அடுத்து அந்த மாதிரி பேசுறவங்களை பத்தி எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருக்குது. பேசுறவங்க ரொம்ப ஆக்ரோஷமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் தாக்கூர் மாணி தாக்கூர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த தரம் நம்ம தோத்தது காரணமே டிஎம்கே தான்ட்டார். ஒரு எலெக்ஷன்ல தோத்தது காரணமே டிஎம்கே தான்ட்டு. அடுத்து இப்போ ஒரு 10-15 பேர் லோக்கல் நிர்வாகிகள் கடிதம் எழுதியிருக்காங்க அல்லது தந்தி அனுப்பியிருக்காங்க மேலிடத்துக்கு. இது நிச்சயமா பவர் ஷேரிங் வேணும். அது மட்டும் இல்லை, இந்த வாரிய தலைவர் இதுல 30% வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த கோரிக்கைகள் இட்செல்ஃப் ஜெனியூனா உள்ள பேசுற விஷயங்களாக அவங்க பேசாம வெளியில பேசுறதே முறித்து கொண்டு போவதற்கு அவங்க தயாராயிட்டாங்கிற மாதிரி தானே சார் அர்த்தமாகும். அப்படித்தான் அர்த்தமாகுது. இன்னொன்னு என்னன்னா, விஜய் எலக்டரல் மெஷினரின்னு பார்க்கும்போது விஜய் பார்ட்டி அன்டெஸ்டட். அவங்களுடைய எலக்ட்ரல் மெஷினரி எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. அவருக்கு விஜய்க்கு ஆதரவு இருந்தாலுமே மக்கள் மத்தியில் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் உள்ள ஆதரவு இட் ஹேஸ் டு பி கன்வெர்டட் இன்டு ஓட்ஸ் அப்படின்னா அதுக்கு வலுவான ஒரு கட்டமைப்பு வேணும். இப்போ திமுகவிட்ட அந்த வலுவான கட்டமைப்பு இருக்கு. இவங்க காங்கிரஸ் திமுக அல்லது அதிமுக இவங்க மேலேயே சவாரி பண்ணியே பழகிட்டாங்க தமிழ்நாட்டில். இவங்க ஒரு கன்னியாகுமரியில் மட்டும் இந்த மை ஒப்பீனியன் ரொம்ப உயிர்ப்போட காங்கிரஸ் இருக்கு, தொண்டர்கள் இருக்காங்க. அது காரணம் அந்த காலத்தில் இதில் 188 சீட்டு டிஎம்கே வாங்கும்போது 1971 அந்நேரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் காங்கிரஸ் 8 இடமோ 9 இடமோ பிடிச்சிருந்தாங்க. பொன்னப்ப நாடாருடைய இது இன்ஃப்ளூயன்ஸ்னால. அவர் தான் இது எதிர்கட்சி தலைவராகவும் சட்டசபையில் இருந்தார். அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவராக இருக்க முடியல. ஏன்னா 24 சீட்டு வேணும், அத்தனை சீட்டு இல்லை காங்கிரஸுக்கு. ஆனால் இருக்கிறதுல பெரிய எதிர்கட்சின்னு சொல்லி அவர் எதிர்கட்சி தலைவராக அந்த விவாதங்கள் எல்லாம் அவருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறது அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கன்னியாகுமரியில் உயிர்ப்போடு இருக்கு காங்கிரஸ். ஆனால் மற்றபடி எங்கே அந்த மாதிரி உயிர்ப்போடு எங்கே இருக்காங்க காங்கிரஸ்காரங்க? எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறது உண்மை. அதனால இவங்க விஜய் கூட போய் சேர்ந்தா விஜய் பார்ட்டி அதிகமாக சீட்டு கொடுக்கலாம், சந்தேகமே இல்லாமல் கொடுப்பாங்க. அவங்க யாராவது வரமாட்டாங்களான்னு காதுகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அப்படி கொடுத்தாலுமே இவங்க கேண்டிடேட்ஸ் ஃபீல்டு பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு எலெக்ஷன் ஒர்க்குங்கிறது ரசிகர் ஒர்க்கு கிடையாது. ரசிகர் ஒர்க்கு பால் ஊத்துறது, பால் அபிஷேகம் பண்றது, அந்த நேரத்தில் கொடியை மாட்டுறது,
பட்டாசு வெடிக்கிறது இதோட முடிஞ்சிருது. எலெக்ஷன் ஒர்க் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதை பண்ணக்கூடிய அளவுக்கு விஜய் வந்து கட்சியை வளர்த்துருக்காரா? தெரியல. எனக்கு சார் தெரிஞ்சு அப்படி இல்லை. ஒருவேளை ஒரு கட்சியை வளர்த்து அவருக்கு பார்ட்டி மெஷினரி இருந்து ஒரு ஆப்ஷனாக அவர் வந்து டெவலப் ஆயிருக்காருன்னே வச்சுக்குவோம் சார். திமுகவோட உறவை முறிச்சிட்டு போறதுக்கு காங்கிரசினுடைய தேசிய தலைமைக்கு என்ன சார் அவசியம் இருக்குது கடந்த கால உறவுகளை வச்சு பார்க்கும் போது? இல்ல அது மட்டும் இல்லைங்க, ஒரு அவசியம் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2 முக்கியமான விஷயம், திமுக வந்து காங்கிரஸுடைய பிஜேபி எதிர்ப்பை வந்து ஷார்பன் பண்ணுவாங்க. இவங்களும் எதிர்க்கிறாங்க. விஜய் வந்து ஷார்பன் பண்ணுவாரா அல்லது எதிர்க்க போறாரா? அவர் கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்க போறாரு, சந்தேகமே இல்லாம. கொள்கை பிஜேபி எதிர்ப்பு. ஆமா பிஜேபி பிஜேபி ஆமா பிஜேபி எதிர்ப்பு. அவர் கொள்கை எதிரின்னு சொல்லி பிஜேபி சொல்றாரு. கொள்கைக்கு ஒருத்தர் எதிரியா இருந்தா அரசியலுக்கு தானே எதிரியா இருக்கணும். புது மாதிரியா இருக்கு. கொள்கை எதிரி ஆனால் அரசியல் எதிரி திமுக. இப்படி எல்லாம் புது புது விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு மனுஷர் நாளைக்கு ஜெயிச்சு வந்தாலுமே இவர் வந்து இவங்க கூட வந்து தோளோட தோல் நிக்க போறாரா காங்கிரஸ் கூட எகென்ஸ்ட் பிஜேபி? இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணியில வந்து ரொம்ப ஸ்திரமா எந்த விதமான ப்ரீ கண்டிஷனும் போடாம இந்த அப்போசிஷன் டு பிஜேபி நாங்க உங்களோட வந்து நிக்கிறோம்னு சொல்ற ஒரே கட்சி காங்கிரஸ் தான். இது திமுக தான். காங்கிரஸுக்கு அதான் இன்னைக்குள்ள நிலைமை. அதை அவங்க லூஸ் பண்றது வந்து மேலிடத்துக்கு என்ன பெரிய ஆதாயம் இருக்குன்னு திமுக அந்த மாதிரி உறுதியாக இருக்கிறாங்க. காங்கிரஸ் இருக்காங்க கேள்வி வந்துருது இல்ல. ஆமா காங்கிரஸ்ல பல பேர் அப்படி கிடையாது. அந்த எங்களுக்கு காங்கிரஸ்ல இந்த மாதிரி பேசுவதற்கு சுதந்திரம் இருக்கு, பேச்சுரிமை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சார். அதுக்கு அந்த பேச்சுரிமைன்னா நீ ராகுல் காந்தியோட 1000 ராகுல் காந்தியை திட்டி பேசிக்கிங்க. சசி தரூர் பேசுற மாதிரி நீங்க ராகுல் காந்தியை திட்டி பேசிக்கிங்க, மல்லிகார்ஜுன கார்கேயை திட்டி பேசிக்கிங்க, சோனியா காந்தியை திட்டி பேசிக்கிங்க, பிரியங்கா காந்தியை திட்டி பேசிக்கிங்க. வீட்டுக்குள்ள நீங்க யார வேணாலும் கடிங்க, கொதருங்க, அது உங்க சாய்ஸ். தெருவுல வந்து மற்றவங்களெல்லாம் கடிக்க கொதற ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் அவங்க ரியாக்ஷன் வரத்தானே செய்யும். அதுல இன்னொன்னு என்னன்னா, விஜயை சப்போர்ட் பண்ணோம்னா நமக்கு கேரளாலையும் ஃபுட் ஹோல்டு கிடைக்கும்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. கேரளாவில் அவங்களுக்கு ஏற்கனவே ஃபுட் ஹோல்டு ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்பர் 1 காங்கிரஸுக்கு. இன்னொன்று, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ராமு காரியத்து செம்மீன் பட டைரக்டர் வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணார். ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். பொதுக்கூட்டத்தில் ஒரு மலையாளி எந்திரிச்சு நின்று அவர்கிட்ட வந்து, ராமு இது தமிழ்நாடு இல்லை, எதுக்கு இந்த விஷ பரிச்சை உனக்கு, நீ எல்லாம் ஜெயிக்க போகிறது கிடையாது, இந்த சினிமாக்காரனை பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க. கேரளாவில் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் உண்மை. ஏன்னா விஜய்க்கு வந்து மம்முட்டியோட அதிக ஆதரவு இருக்கு. ஆமா என்னாச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு மம்முட்டியோட இவருக்கு ஆதரவு இருக்கு. அதனால இப்படியெல்லாம் யார் போய் சொல்றாங்க, எதை நம்பிட்டு இவங்க ஃபங்க்ஷன் பண்றாங்க? இந்த ஜனநாயகன் பட சென்சார் இதுலயே ராகுல் விட்ட அறிக்கை வந்து ரொம்ப ஏமாற்றம் அளிக்கிற ஒரு அறிக்கை. நீங்க வந்து சென்சார் வந்து டிக்டேட்டோரியல் இருக்கக்கூடாது, மத்திய அரசுடைய கைப்பாவையா இருக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்றது ஏற்றுக்க முடியும், அதெல்லாம் கரெக்டு தான். தமிழ் கல்ச்சரை வந்து நசுக்க பார்க்குறீங்கன்னு சொன்னா ஜனநாயகத்தில் என்ன தமிழ் கல்ச்சர் இருக்கு? அப்போ யார் சொல்லி கொடுக்குறாங்க? அவர் நிச்சயமா பார்க்கல, ஜனநாயகத்தையும் பார்க்கல, ஜனநாயகத்துடைய கதையும் அவருக்கு தெரியாது. கட்சியில் வந்து இங்கிருந்து சொல்றவங்க சொல்றதை நம்பித்தான் அவர் அந்த அறிக்கையை விட்டுருக்காரு. பட் தட் இஸ் ராங். அதுதான் அங்கதான் இன் மை ஒப்பீனியன் அந்த கீறல்கள் வந்து வெளிப்பட துவங்கினு சொல்லி நினைக்கிறேன். பட் டிஎம்கேல இருந்து பெரிய அளவில் ரியாக்ஷனே இல்லை சார். ஆமா ஆபீஸ் ஆர்எஸ் பாரதி மாதிரியான அமைப்பு செயலாளர்கள் கூட மல்லிகார்ஜுன கார்கேயோ சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ சொன்னா நாங்க பதில் சொல்றோம், தனிநபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி இருந்துட்டாங்க. ஆதரவாளர்கள் அந்த மாதிரி கட்சிக்கு வெளியில இருக்கக்கூடியவங்க அல்லது கட்சி கேடர்ஸ் சோசியல் மீடியால இந்த மாதிரி இடங்கள்ல மட்டும்தான் எதிர்வினைகள் வந்தது. அதுவும் எப்போ அதிகமாச்சுன்னா இந்தியா டுடே கான்க்ளேவ்ல முதலமைச்சர் வந்து இதை பற்றி இது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, ஆட்சியில் பங்குங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு சொன்னதுக்கு பிறகு இம்மீடியட்டா மாணிக்கம் தாக்கூர் வந்து 2006 திமுக ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்ததே தப்பு அப்படின்னு ட்வீட் போட்டதனுடைய அதுக்கு பிறகுதான் வந்து எதிர்வினைகள் அதிகமாச்சு. ஆமா, மாட்டு கடிச்சு மனுஷனே கடிச்ச மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் துரதிருஷ்டவசமானது. ஏன்னா பப்ளிக் மத்தியில இப்போ ஒரு இம்ப்ரெஷன் வந்துருச்சு, இவங்க 2 பேருக்கு இடையில முழு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற ஒரு இமேஜ் வர்ற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க. போயிட்டாரு. ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட் மற்ற அங்க வந்து சாதிய அமைப்புகள் அல்லது சாதிய சிந்தனை உள்ளவர்கள்
மதவாத சிந்தனைகள் உள்ளவர்கள் அப்படின்னு சாதி மதம் சார்ந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தோட இருக்கிற இன்னொரு கூட்டணியை விட்டுட்டு இது வந்து பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட், நேரு, பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி சிறுபான்மை ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு இந்த கூட்டணி ஃபுல்லா பொலிட்டிக்கலா ஒரே அஜெண்டால உள்ள சேர்ந்து இருக்கிறாங்கன்னு ஒரு இமேஜ் இருந்தது சார். அதுல இப்போ வந்து யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த இமேஜ்ல அந்த குட்வில்ல ஒரு டென்ட் விழுந்துருச்சு, ஒரு பள்ளம் விழுந்துருச்சு அப்படிங்கிறது உண்மைதான். உண்மை. வேற எப்படி சரி செய்ய முடியும்? சொடங்கர் இப்போ வந்து சொல்லிட்டாருன்னா, யாரும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அது சரியாயிருமா? அதான் டிஎம்கே கேட்டிருக்காங்கல்ல, மாணிக் தாக்கூர் நடவடிக்கை. அபிஷியலா கேட்கல. அபிஷியலா கேட்டா அது நடக்கவே நடக்காது. இது ஒரு பிரஷராக எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாரையும் கட்டுப்படுத்திட்டு இனிமே பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. பேச்சுவார்த்தை டேபிள்ல என்ன பேசுறாங்களோ அதை பொறுத்துதான் அடுத்து வரக்கூடிய விஷயங்கள். இப்போதைக்கு ஒரு 2-3 நாளைக்கு அமைதியாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். பட் அதையும் சோடங்கர் சொல்றதையும் மாணிக் தாக்கூர் கேட்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லைன்னு அவர் பேசுறாரா இல்லையான்னு பார்க்கணும். பேசினா மேல என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு தான் அர்த்தம். அந்த தைரியம் எல்லாம் பேச மாட்டாரு. கட்சி கட்டுப்பாட்டை மீறினால் நடவடிக்கை பாயும் அப்படின்னு செல்வ பெருந்தகை சொல்றதுக்கு ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சசி தரூரும் இப்போ காம்ப்ரமைஸ் ஆகி 2 பேரும் எல்லாரும் சேர்ந்துதான் வேலை செய்யறாங்க. ஒன்னும் ஆக்ஷன் எடுக்கல. இல்ல, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. செல்வ பெருந்தகை சொன்னபோது கார்கே என்ன சொல்லியிருக்காரு, நான் நடக்கிறது நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. கடையில் ஒரு காஷன் மட்டும்தான் விடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன செய்யணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி சார். இல்ல, அதுக்கப்புறம் தமிழ்நாடு தொடர்பாக இன்னொரு செய்தி இருக்கு. அது முக்கியமான செய்தி தான். இன்றைக்கு இன்டரிம் பட்ஜெட் நேற்று பொருளாதார ஆய்வறிக்கைய கொடுத்திருக்கிறாங்க. அதுல 11.19 வளர்ச்சியை பற்றி செய்தி இருக்கு. அதை ப்ராமினெண்டா இன்னைக்கு முதல் பக்க விளம்பரமாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருக்குது. அந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையில இடைக்கால நிதிநிலை அறிக்கையை இன்னைக்கு அவர் வெளியிட போறாரு. அதற்கு முன்னால இந்த ஆண்டு பொருளாதார ஆய்வறிக்கையை பிளானிங் கமிஷன் வெளியிட்டு இருக்குது. அதுல நிறைய விஷயங்களை குறிப்பிடுறாங்க சார். அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது எல்லாமே சாலிட் ஃபேக்ட்ஸ். முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதுதான். அனைத்துமே ஆதாரங்களின் அடிப்படையில் எழுதப்படுகின்றன. இந்த பிஜேபியோட அடிப்படை பிரச்சனை என்ன, ஆதாரங்களின் அடிப்படையில் பேச மாட்டேன். அவங்களுடைய கவர்மெண்ட் சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்றா இருக்கும், அமைச்சர் சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னொன்னா இருக்கும். அது மாதிரி தான் பேசுவாங்க. அதுக்கு இதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேறுபாடு உண்டு. அதுல அந்த விளம்பரத்துல 2 செய்திகள் இருக்கு சார். 2 செய்திகளை நான் உற்பத்தி சக்தி மையமாக தமிழ்நாடு திகழுது இந்தியால அப்படின்னு சொல்றாங்க. அது தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேலை வாய்ப்பு வளமும் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு. தமிழ்நாட்டில் தொழிலாளர் பங்கேற்பு 72% உயர்ந்து இருக்கிறது. வேலையின்மை 3.5 குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உற்பத்தி சக்தி மையம்னா இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட், இண்டஸ்ட்ரீஸினுடைய செயல்பாடு ஒரு பக்கம் அதிகமாகவும் இருக்கு, வேலை வாய்ப்பும் அதிகமாக இருக்கு அப்படின்னா அது தொழில் வந்துட்டாலே வேலை வாய்ப்பு அதிகமாகுங்கிற தியரி மாதிரி அது ரெப்ரசன்ட் ஆகுது. அப்படி இருக்கணும்னு அவசியம் இருக்குதா? அதுல கவர்மெண்டோட ரோல் எதுவும் இருக்கா? எப்படி சார்? அப்படி இருக்கணும்னு அவசியம் இருக்கு. இது இட்ஸ் a must for the next step. அதாவது முதல்ல மேனுஃபேக்சரிங் செக்டார்ல நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம்னா, மேனுஃபேக்சரிங்ல ஈடுபடுறவங்க 3 விதமான ஆட்கள் ஈடுபடுவாங்க. அன்ஸ்கில்டு லேபர், செமி ஸ்கில்டு லேபர், அதுக்கப்புறம் ஸ்கில்டு லேபர். இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார்ல கெட்டிக்காரனான அன்ஸ்கில்டு லேபர் கொஞ்ச நாள் செமி ஸ்கில்டு லேபர் ஆயிடுவார். அங்கேயே உட்காந்து அதே மாதிரி செமி ஸ்கில்டு லேபர் ஸ்கில்டு லேபர் ஆயிடுவார். ஸ்கில்டு லேபர் ஸ்மால் ஆண்டர்பிரனர் ஆயிடுவார். இப்போ பிஹெச்இஎல்ல ஒர்க் பண்ண என்ஜினியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க. அடுத்து பிஹெச்இஎலுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் அவங்க அதைத்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே அது பிஹெச்இஎல் தாட் இதை அவுட் சோர்ஸ் பண்ணணும்னு நினைச்ச போது இவங்க ரிசைன் பண்ணிட்டு போய் ஒரு யூனிட் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா தே ஆர் த பெஸ்ட் பீப்புள். அத்தனை வருஷம் அங்கே ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு தெரியும், பிஹெச்இஎல் ஒர்க் எத்திக்ஸும் தெரியும், பிஹெச்இஎலுக்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட் வேணுங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அப்போ அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். திருச்சி, சிவகங்கை பக்கத்துலலாம் நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முதல்ல கதை. அந்நேரமே இந்த மாதிரி ஆரம்பிச்சாங்க.
அப்போ இன்னைக்கும் இது மாதிரி நடக்கிறது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய இண்டஸ்ட்ரி வருது. அல்டிமேட்லி நம்ம வந்து தொழில் முனைவராக நம்முடைய இளைஞர்கள் மாறணும் அப்படிங்கிறது தான் அல்டிமேட் எய்ம். ஏன்னா தொழில் முனைவராக மாறணும், அதுக்கு வந்து சரியான கிளைமேட் இருக்கணும். அந்த கிளைமேட் வந்து இந்தியா பூராமே வந்து கொஞ்சம் சுணங்கலான ஒரு கிளைமேட்டாக தான் இருக்கு. அதாவது அரசு நிர்வாகத்தில் உள்ளவங்க ஹெராஸ் பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அந்த நிலைமை மாறணும். அந்த நிலைமை மாறுற வரைக்கும் இவங்க வந்து தொழில் முனைவர் ஆகிறதுக்கு சிரமப்படுவாங்க. ஆனால் அந்த நிலைமை மாறும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலைமை மாறும். அதனால இன்னைக்கு வந்து மேனுஃபேக்சரிங் ஹப்பா வந்து தமிழ்நாடு ஆகுறதுங்கிறது ஒரு வெரி குட் பிகினிங், வித்வுட் எனி டவுட். நீங்க இப்ப சொன்னதுல எனக்கு 2 விஷயங்கள்ல சந்தேகம் வருது சார். growth வித் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு இருந்ததுன்னா அது ஓகே. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல நடந்திருக்குது அப்படின்னு தான் இதை புரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிறது தான் நான் நினைச்சு கேட்க விரும்புனது. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் வளர்ந்துருக்குன்றாங்க, growth-உம் இண்டஸ்ட்ரியல் growth-உம் வளர்ந்துருக்குதுன்னு சொல்றாங்க. பட் பல இடங்கள்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாத வளர்ச்சியை இந்திய அரசு கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டுகள் இருந்துகிட்டே இருக்கு. அப்படி இல்லையா இங்க அப்படிங்கிறது? ரிலேட்டிவ்லி அப்படி இல்லை. இங்க வந்து மேனுஃபேக்சரிங் ஹப்பா வரும் பொழுது, இப்ப இது உபர் இருக்குங்க. உபர்ல வந்து ஒரு 30-50 பேரை வச்சுக்கிட்டு ஆல் குளோபல் லெவல்ல அவங்க வந்து தங்களுடைய ஆபரேஷனை கண்டினியூ பண்ணலாம். ஒரு 50 பேர் மட்டும் வச்சுக்கிட்டு. அது தவிர இவங்கெல்லாம் டிரைவர்ஸ்ல அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் கிடையாது. அவங்களுடைய கான்ட்ராக்சுவல் பீப்புள், அவ்வளவுதான். கான்ட்ராக்சுவலும் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது, எம்ப்ளாயி கிடையாது, கான்ட்ராக்சுவல் பார்ட்னர்ஸ் இவங்கெல்லாம், டிரைவர்லாம். அப்போ ஒரு 40-50 பேர் வச்சுட்டு ஒரு குளோபல் ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு growth இருக்கு, ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் வந்து க்ரோ ஆகலை. மேனுஃபேக்சரிங் ஹப் வைக்கும்போது உங்களுக்கு growth-உம் இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்கும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடக்கிறது வந்து மேனுஃபேக்சரிங் ஹப் நிறைய இருக்கு. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் வரும் பொழுது அந்த இண்டஸ்ட்ரி இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் பாயிண்ட் வச்சுக்கிட்டு இங்கே வர்றாங்க. சில இதில் செமிகண்டக்டர்ஸில் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற அளவுக்கு இது இருக்காது, லேபர் இருக்காது. ஆனால் லேபர் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் உபரில் இருக்கிறத விட லேபர் இங்கே 10 மடங்கு ஜாஸ்தியாக கிடைக்கும், ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணும். அப்போது இந்த சோ கால்டு இன்டெலிஜென்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இந்த இன்டெலெக்சுவல் இண்டஸ்ட்ரி, அதுலாம் வந்து உங்களுக்கு லேபர் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கும். இங்கே தமிழ்நாட்டில் வர்றதுல பெரும்பகுதி வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ். நீங்கள் சர்வீஸ் செக்டார்லேயே கூட டூரிசம் இருக்குது. டூரிசம் வந்து பிரமாதமாக, இப்போ நான் பெங்காலில் வந்து நான் சொன்னேன், நம்ம பர்கர் ரெக்கார்டிங் மாதிரி இந்த குத்தகைதாரர்களுக்கு வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டோ, அது மாதிரி பெங்காலில் எவ்ரி இன்ச் வந்து இட் இஸ் மிக்ஸ்டு வித் தி ஆன்வென்ட் ஆஃப் இந்தியன் மாடர்ன் ஹிஸ்ட்ரி. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க முதல்ல அங்கே தான் வந்து தங்களுடைய இதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணாங்க. முதல்ல கல்கத்தாவை தான் கேபிட்டலாகவே வச்சுருந்தாங்க. பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு அப்புறம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவனது பெங்காலை பேஸாக வச்சு தான். அதனால என்னாச்சு, செத்த பல பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து அங்கேயே அடக்கம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சோல்ஜர்ஸோடைய இதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பிரிட்டிஷ் ஹை கமிஷன் நம்ம எழுதணும்னா அவங்களுடைய இதுக்கு இந்த ப்ரெசென்ட் ஜென்ரேஷனுக்கு எழுதுனாங்கன்னா டூரிசம் இண்டஸ்ட்ரி பயங்கரமாக வளரும். ஒரு சின்ன உதாரணம், இது மாதிரி பெங்காலில் வந்து டூரிசம் வந்து ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரியாக வளரும். அப்படி வரும்போது எம்ப்ளாய்மெண்ட் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக நிறைய பசங்க வருவாங்க. வர்றதுக்கான அப்போ கைடாக வர்றவங்க எல்லாருமே செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். தே கேன் மேக் அ லாட் ஆஃப் மணி. இது மாதிரிங்க ஹிடன் இது வந்து பாசிபிலிட்டிஸ், பொட்டன்ஷியல்ஸ் வந்து இந்தியாவில் நிறைய இருக்குது. அதை பயன்படுத்திக்கணும். தமிழ்நாடு அதை பயன்படுத்துறதுல பெருமளவு எண்ண அளவில் பெருமளவு வெற்றி கண்டிருக்கிறார்கள். செயல்வடியிலும் குறிப்பிடத்தக்க அளவு வெற்றி கண்டிருக்கிறார்கள். அதுதான் ஒன்று. நீங்க சொல்லும்போது புதிய தொழில் முனைவோர்கள் வளரணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி வளர்றதுக்கு தேவையான சூழல் இந்தியாவில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. ஒரு தாறுமாறான இறக்குமதி கொள்கை இருந்ததுன்னா, கையை முறுக்கி எல்லா விஷயங்களையும் இங்க வந்து இறக்குமதி செய்வோம் அப்படின்ற ஒரு கதவை முழுமையாக திறந்து விடும்போது இருந்ததுன்னா, இங்க அந்த மாதிரி தொழில் முனைவோர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு, சிறு தொழில்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? கிடையாது. இதுதான் உண்மை, கசப்பான உண்மை. கிடையாது. இன்னைக்கு இவங்க எவ்வளவு பேப்பர்ஸ் கொண்டு வராங்களே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சிறு குறு தொழில்கள் 2014 சிச்சுவேஷனோட இன்னைக்கு கம்பேர் பண்ணா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. ரொம்ப கீழான சார், ரொம்ப சிறப்பா இருக்காங்கன்னு சொல்றாங்க. முத்ரா லோன் வாங்கியிருக்காங்க, அதை செஞ்சிடறாங்க, இதை செய்யறாங்கன்னு சொல்றாங்க. சார் நான் சொல்றேன், 10,000 கோடி ரூபாய் முத்ரா கொடுத்துருக்கோம்னு சொல்றது ஒரு பக்கம். இந்த சிறு குறு தொழில்கள் இந்த கொரோனாவில் நசிச்சு போனவங்க, டிமானிட்டைசேஷனில் நசிச்சு போனவங்க, இவங்களுக்கு உண்மையிலேயே அவங்கள மறுபடியும் வந்து மேலே கொண்டு வரணும்னா எவ்வளோ லோன் கொடுக்கணும்? 2 லட்சம் கோடி ரூபாய் இருக்கலாம். 10,000 கோடி கொடுத்துட்டேன்னு சொல்லும்போது எவ்வளோ உண்மையான ரெக்குவயர்மெண்ட்டுங்கிறத பற்றி பேசலைன்னா
அவர் நீங்க 10,000 கோடி கொடுத்தது வந்து எத்தனை பெர்சன்டேஜ் ஹெல்ப் பண்ணும்? தட்ஸ் அ கொஸ்டின். That's a question. அதுக்கப்புறம் சார் இந்த இன்னைக்கு இன்டரிம் பட்ஜெட் தமிழ்நாடு அப்படின்ற செய்தி இருக்குல்ல, அது மீடியா வந்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் அப்படின்னு சேர்த்துக்கிட்டே வருது. அது எப்படி சரியாக இருக்குமா? இன்டரிம் பட்ஜெட் தானே, அதுல Interim பெரிய budget- அறிவிப்புகள் இருப்பதற்கு வழி இருக்கா? அப்படி ஒரு எதிர்பார்ப்பை மீடியா உண்டாக்கிட்டாங்கன்னா அது அதனுடைய விளைவு என்ன? 2019 வந்து ஒரு இன்டரிம் பட்ஜெட் போட்டதுலயே ஒரு ஃபுல் பட்ஜெட் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க பண்ணாங்க. ஆமா. இதுல ஒண்ணும் இருக்காதுன்னு நினைக்கும் போது அவங்க வந்து நிறைய அறிவிப்புகளை அதுல வெளியிட்டாங்க. பட் அது போன்ற விஷயங்கள்ல ஃபண்ட் அலோகேட் பண்ண முடியாது இல்ல சார்? ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் தானே. அதெல்லாம் பத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆடுறவங்களுக்கு என்னங்க கவலை? அச்சாதீன் ஆரேகே, நல்ல காலம் பிறக்குதுன்னு சொன்னா போதும்ல, அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. 2047 நல்லா இருக்க போறோம்னு சொல்றாங்க. 2047 இங்க இருக்கவங்கள எத்தனை பேர் இன்னைக்கு 2047 நல்லா இருக்க போறோம்ங்கிறத கேட்கறவங்கள எத்தனை பேர் உயிரோடு இருக்க போறாங்க? பேசலாமே. அது மாதிரி அவங்க இருக்காங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம் அப்படிங்கிறது கலைஞருடைய தாரக மந்திரம். இவர் வந்து சொல்வதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு சொல்லி இவர் இருக்காரு. சில சொன்னது செய்ய முடியாம இருக்கு நீட்டு. ஆனா எது இவங்களால முடியுமோ அது அத்தனையும் பண்ணியிருக்காங்க. அதுதான் நிஜம். அதனால இவங்க அது மாதிரி எம்டி ப்ராமிஸ் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு செய்தி சார். சபரிமலை ஐயப்பன் கோயில்ல அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கக்கூடிய தீர்ப்பை எதிர்த்து, தீர்ப்பு வந்து பல காலம் ஆச்சு, அதை எதிர்த்து மறு ஆய்வு மனுக்களை 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்கும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க நேற்று. அதை செயல்படுத்த முடியாத ஒரு நிலையில தான் அது இருக்கு. அது தீர்ப்பு செயல்படுத்தப்படவில்லை. வழக்கமாக வேறு ஏதேனும் ஒரு தீர்ப்பாக இருந்தா அதை ஏன் செயல்படுத்தலைன்னு சொல்லி அதுக்கு நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஆனா இது வந்து மறு ஆய்வுக்கு 9 பேர் கொண்ட அமர்வு அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி புரிந்து கொள்வது? என்ன நடக்குது? இதை செயல்படுத்த முடியவில்லைங்கிறதுல யார் மேலேயும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து குற்றம் சொல்லலைன்னு முதல்ல இதை புரிஞ்சுக்கலாம். ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் என்னன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, முதல்ல வந்து எல்லா பெண்களையும் அனுமதிக்கணும்னு சொல்லி வழக்கு போட்ட அந்த அரசு சாரா நிறுவனம் வந்து பிஜேபி சாருடைய நிறுவனம். அவங்க தான் முதல்ல வழக்கு போட்டாங்க. போட்டுட்டு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் இதை எதிர்த்து கேரளா கவர்மெண்ட்டுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணிடலாம், பெரிய பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் வரும்னு நினச்சி ஆரம்பிச்சாங்க. எல்லாமே டர்ட்டி பாலிட்டிக்ஸ். இதில் நடந்தது எல்லாமே அழுக்கு அரசியல். அதான் நடந்தது. இவங்க சிபிஎம் முடிஞ்ச மட்டும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. கடைசியில் தே ஹேட் டு பேக் அவுட். தங்களுடைய முடிவுலேருந்து அவங்க பின்வாங்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை வந்துருச்சு. அதனால இன்னைக்கு இந்த அமர்வு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ரொம்ப நன்றி சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.